அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி ஜூலை 7. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தலைவர் எம்எஸ் தோனி அவர்களுடைய பிறந்த நாள். எம்எஸ் தோனியை பற்றி பேச போனோம்னா நிறைய பேர் அவரை பிடித்தவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்களா. அவருடைய வெற்றிகள் எல்லாமே அதிர்ஷ்டத்தில் வந்தது தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே அதிர்ஷ்டத்தில் கண்டிப்பாக வர முடியாது. நிச்சயமாக அவருக்குன்னு உரிய சில தலைமை பண்புகள் இருக்குது. அந்த அந்த விளையாட்டை எப்படி அவர் நேசித்து அதை எப்படி ஒரு விளையாட்டையும் ஒரு கேமையும் ஜெயிக்கிறாருங்கிறது தான் அவருடைய வெற்றி அடங்கி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். சில விளையாட்டுகள், சில கேம் அவர் அதிர்ஷ்டத்தில் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. நிச்சயமாக அவருக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்குது. அணியை வழி நடத்துகிற திறமை, யார்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற திறமை, அது எல்லாமே உண்மை. அதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு நிறைய வெற்றிகளை பெற்று தந்திருக்கு. அதில் சந்தேகமே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை சொல்லியிருக்காரு, என்னோடய ஸ்டேட்டஸில் கூட வச்சுருக்கேன். இந்த தைரிய உணர்வுன்றது எப்படி வரும் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எதிர்கொண்டிருப்போம். அதை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு தைரியமே வரும். ஒரு கஷ்டமான சூழல், அந்த கஷ்டமான சூழலில் எது ஒர்க் அவுட் ஆச்சு, அதாவது எது சரியாக வேலை செஞ்சுது, எதை நம்ம தப்பாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த விஷயம் நம்ம மனசில் இருந்தது அப்படின்னா, இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற தப்பான சுச்சுவேஷன் இல்லை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை நிச்சயமாக நம்ம ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது அவர் சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளுடைய பழைய நெருக்கடி நிலைகளையும் நாம் முன்பு சந்தித்த சவால்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்னெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க, அப்போ என்னெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணீங்க, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினாலே இப்போ இருக்கிற நெருக்கடியை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி தான் அவர் நிறையா பண்ணி ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளில் பார்த்திங்கன்னா, தெரிந்து செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம். தெரிந்து செயல் வகைனா, ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த வேலையை எப்படி வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதை 10 குறள் இருக்கும். அதில் ஒரு குறள், முதல் குறளே அதுதான். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதுவும் ஆவதுவும், அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயங்கள்னால பல கெட்டதுகள் நடக்கலாம், பல விஷயங்கள் நம்மளை விட்டு போகலாம், பல இழப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் பல நன்மைகளும் நடக்கலாம், பல ஆதாயங்கள் கிடைக்கலாம். அது மாதிரி அழிவது ஆவது இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவுக்காவது முன்கூட்டியே கணிக்கணும். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும். ஊதியம்னு நீங்கள் சொல்கிறது அவர் என்னென்னா லாபம். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான ஆதாயத்தை நம்ம எதிர்பார்ப்போம். இதனால் இந்த லாபம் நமக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த லாபம், அந்த ஊதியம், அந்த ஆதாயம் என்னது, அது நமக்கு சரியானதா, அது நமக்கு தேவையா, அது எவ்வளவு வேணும், இதையெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம பெறப்போகிற இழப்புகள், நமக்கு வரப்போகிற நன்மைகள், நம்ம அந்த செயலை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக, அதான் வடிவேலு பாஷையில் சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். இதை தான் அந்த குறளில் சொல்லியிருக்காரு. தெரிந்து செயல் வகைனா, ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பி அப்படின்னு. தோனி சொன்னதும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு செயல் தொடங்கும் போதும் அதில் இழக்கக்கூடிய இழப்புகள், ஆதாயங்கள், இது எல்லாத்தையும் யோசித்து அந்த செயலை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த செயல் நல்லபடியாக முடியும். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். நாளைக்கு வேறு ஒரு குறள் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.